இருக்க பெரியவங்க, அப்புறம் மீடியா பீப்பிள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் அந்த கொரோனா பீரியடில் இதெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. என்ன தான் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து நல்லா கொடுத்தாலும் சரி, அது கரெக்டாக அவுட்புட் கொடுத்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போது மெயினாக நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு படத்தை வந்து விஷுவலாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து ஒரு கதையாகவும் எப்படி இந்த படத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அப்படி யோசிக்கும் போது அது கரெக்டாக அந்த ஸ்டாமினாவை கரெக்டாக கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய கேமராமேன் இருக்கட்டும், என்னோடய எடிட்டர் இருக்கட்டும், என்னோட ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து என்னோடய டீம் வந்து இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் மெயினாக ஒரு டெஃபினேஷன் வச்சுப்பேன் என்னோடய டெக்னீஷியன்ஸில். என்னென்னா என்னோடய விஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், என்னோடய கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நான் எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறேன்ற ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவங்களோட இன்புட் என்னெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் வரப்போகுது அப்படின்ட்டு தான். அந்த விதத்தில் தான் இந்த படத்தில் இருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸும், நான் தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல, எல்லாருமே வந்து மேடையில் ஸ்டேஜில் வந்துட்டாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இன்புட் வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து அந்த உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த படம் வந்து 47 டேஸில் வந்து ஷூட் பண்ணோம். டே நைட்டு டபுள் கால் ஷீட்டு எல்லாமே சேர்த்தி 20 டேஸ் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா பீரியட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 25 டேஸ் நான் ஸ்டாப், ஒரு 35 டேஸில் வந்து 25 டேஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஷூட்டிங் முடித்தோம் டே நைட்டு. இந்த டைமில் கொரோனாவோட பீக் டைமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி அப்படின்றது மாதிரி வந்து அப்பப்போ வந்து ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக எல்லாருமே ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நாங்கள் வந்து பண்ணோம். அப்படி இருந்தும் ஒரு ஃபீவர் வந்துட்டு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் டீமே ஒர்க் பண்ணாங்க. அது ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஏடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். அந்த விதத்தில் என்னோடய டோட்டல் ஏடி டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் டோட்டல். ஏன்னா 2 டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். டீம் ஏ, டீம் பின்னு 2 டீமாக ஒர்க் பண்ணோம். இந்தளவுக்கு இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட உறுதுணை கண்டிப்பாக இருந்துச்சு. டெஃபினட்டாக அவங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டோட்டல். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திரன் சார். இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் வந்து டோட்டலாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடியூசர் நான் சொல்வேன். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வந்து படம் ஷூட்டிங் டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரும் டோட்டல் தான். ஆனால் வந்து ஒரே பாயிண்டில் தான் 2 பேருமே நின்றுட்டு இருந்தோம். என்னென்னா அவருக்கும் வந்து சினிமா அப்படின்ற ஒரு பேஷன். ஆர்டிஸ்ட்டாக இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேசிக் வந்து ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன், வரைகிறது டோட்டல். ஸோ அது மட்டுமே இருந்திருப்பேன், வெறும் ஆர்ட் மட்டும் அப்படின்னு தான். அது பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சினிமா இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி நீங்கள் அந்த வெளியில் வந்து அந்த வால் பார்க்கிங்கில் வந்து ஒரு பெரிய லான்ச் வந்து ஏற்பாடு பண்ணார். அது இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து ஃபுல் காரணம் வந்து அவர் மட்டும்தான் டோட்டல் தான். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே அது வந்து இன்றைக்கி நம்ம சாதாரணமாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிட்டோம் டோட்டல். ஆனால் அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இது வரைக்கும் வந்து ஒரு 7-8 ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரொடக்ஷன் டீமும் சரி, ப்ரொடியூசரும் சரி, அந்த ட்ரையல் பார்த்து அது பெர்ஃபெக்டாக அது லாஸ்ட் ட்ரையல் வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து டெவலப் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வந்துடுறேன். ஸோ சின்ன விஷயமே ஒரு பேனராக அந்த படத்தை எப்படி வெளியில் கொண்டு வரணும். ஓகே, ஒரு ட்ரெய்லர் நல்லா வந்துருச்சு, ஒரு படமும் நல்லா வந்துருச்சு. ஆனால் எப்படி வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங்கில் கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இனி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை டோட்டல். அதுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திரன் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் டோட்டலாக. நெக்ஸ்ட் இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பி
வாங்கின வந்து பிரபுதிலக் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டோட்டலிக்ஸ்டா. அவர் ஆல்ரெடி சொன்னார், சார் வந்து உங்களோட ஈரம் ஃபேன் சார், டோட்டல் ஃபேமிலியுமே உங்களுக்கு ஈரம் ஃபேன் அப்படின்றது. ஸோ அதே நேரத்தில் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது தெரியுது. ஏன்னா எவ்வளோ பேருக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுது. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போது என்ன தான் நம்ம படம் எடுத்தாலும் சரி, இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த டோட்டல் அவுட்புட்டை வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் என்றைக்குமே நான் எடுத்துப்பேன் டோட்டல். அதுதான் ஏன்னா இன்றைக்கி படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு டாக் எங்கேருந்து வரும்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு வந்து கால் பண்ணும். எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி எனக்கு வந்து படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, மண்டேலேருந்து படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குற்றம் 23 தான் டோட்டல். எனக்கு அதில் மிகப்பெரிய எனக்கு வந்து அங்கீகாரம் என்னென்னா வந்து ஹரி சார் வந்து ஃபோன் பண்ணி அவர் கரெக்டாக எல்லாமே பார்ப்பார், ஈச் அண்ட் எவ்ரிதிங். அப்படின்னா மெயினாக பிஸ்னஸாக சக்ஸஸ் ஆகணும் அந்த படம் அப்படின்றது. அப்படி வந்து எனக்கு வந்து பிஸ்னஸாக எனக்கு வந்து ஹரி சார் ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப அருமையாக வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் தேட்டரில் எல்லாத்தையும் விசாரித்தேன். எல்லாருமே வந்து ரொம்ப டபுள் பாசிட்டிவ் டாக்காக சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். அந்த ஒரு ஃபோன் கால், அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு டயட்டுக்கு தேவை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுதான். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து இந்த படத்துலையும் நான் கொண்டு வரணும்னு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து என்னோடய டெக்னீஷியன் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்டாப்பாக 24 ஹவர்ஸ் வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கில் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜினாவாக இருக்கட்டும், பக்ஸாராக இருக்கட்டும், ஸ்டெஃபியாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து டோட்டல் டீமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல படம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அருண் விஜய் சார் சொல்லிக்கிறேன். அவருக்கும் எனக்கும் என்றைக்குமே பார்டர் கிடையாது. அந்த பார்டர் இல்லாதனால தான் வந்து அவருக்கு எனக்குள்ள பார்டர் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே ஒரு டைரக்டர், நான் குற்றம் 23 வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்கிரிப்ட் பண்ணேன். எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு எல்லா ஒரு சிக்னேச்சர் சைன்லாம் போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு அட்வான்ஸ் வரைக்கும் வாங்கி எல்லாமே போச்சு டோட்டலாக. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிஸ்ஸிங் போயிட்டே இருந்துச்சு. அந்த மிஸ்ஸிங்க்கு ஒரே ஒரு தான் வார்த்தை அதில் சொல்ல முடியும், பிலீஃப், நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் டோட்டலாக. அந்த நம்பிக்கையை வந்து அருண் விஜய் சார் வந்து எனக்கு கொடுத்தார் டோட்டலாக ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் வந்து ப்ரைஸிங் கிடையாது. ஒவ்வொரு டைரக்டரும் இன்றைக்கி வந்து வரிசையாக படம் பண்ணுறாங்கன்னா, வரிசையாக வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில், ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் வந்து வரிசையாக ஒரு டைரக்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டருக்கும் அந்த ஆக்டருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் தான். இது நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த டைரக்டர் லிஸ்ட்டில் வேணால் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் லிஸ்ட்டில் வேணால் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ரேப் ஓவர், அப்படி ஒரு ட்ராவல் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு டைரக்டர்னால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த டைரக்டர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும், ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் டொடிச்சுட்டேன். ஸோ அருண் விஜய் சார் வந்து ரொம்ப பிளைண்டடாக வந்து ஆஃப்டர் குற்றம் 23 அப்புறம் ரொம்ப பிளைண்டடாக வந்து என்னை வந்து நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு தான் வந்து எனக்கு இன்னும் 100 மடங்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னை முழுசாக நம்புறாரு. அதனால் கன்ஃபார்மாக வந்து 100% வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு. குற்றம் 23க்கும் இந்த படத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம், நானும் அருண் விஜய் சாரும் சேருது அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். குற்றம் 23 வந்து ஒரு கதைக்குள்ளே வந்து அருண் விஜய் சார் இருந்தார், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கப்புறம் நல்லா ஃபைட் பண்ணார், அதுக்கப்புறம் கதையில் வந்து அந்த எமோஷனை கொண்டு வந்தார் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைனமிக் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து தெரியும் டோட்டலாக. டெஃபினட்டாக வந்து நான் சொல்லுவேன் டோட்டலாக, இது வந்து எந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயங்கள் பாராட்டு வருமோ அதை விட வந்து ஒரு அதிகப்படியாக வந்து ஒரு ஆடியன்ஸாக நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு டைமென்ஷன் நான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பிலீஃப் சார். டெஃபினெட்லியாக அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இருக்குது.
ஸோ இந்த படம் இன்றைக்கி இருக்க கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா இந்த படம் பேண்டமிக்கில் இது எல்லா படமே நான் வந்து ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி தான் நான் வந்து இந்த படத்தை நான் பண்ணுவேன். அந்த விதத்தில் இந்த படம் ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் தேட்டருக்கு வருது. ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஒரு ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தை மீறி வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மீதி எல்லாருமே வந்து உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படத்துக்கு தேவை. ஒரு நல்ல படத்தை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து இன்றைக்கி ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. எல்லாத்தோட சப்போர்ட் இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. அதை ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். அன்றைக்கி அதனால தான் வந்து ஒரு இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் முதல் பார்வையாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. Vanakkam, good evening everyone. I feel so happy and grateful to be debuting Tamil cinemas. I'm very happy. Starting to thank with Vijay Raghavendra sir. Thank you for making all of this possible and organizing such a grand event at this time. All in Pictures, and to the whole team of All in Pictures, the entire technicians, the camera team, Rajshekhar sir, thank you so much for capturing me so well on camera. All the ADs right there, Kumar sir, Sai, sorry if I'm missing out someone. Thank you for helping me in the dialogues and everything. Arun Vijay sir, it was a complete delight to work with you. I mean, he would be opposite to me and I would act and I would tell Arivargan sir, he's just so good sir, how will I act in front of him? But thank you for supporting me and letting me act in front of you. It's an honor. Thank you so much. And Arivargan sir, Rumba Nandri for giving me Sara and let me play such a beautiful character. Unga Kuda work Panaga was a complete delight and so much to learn from you. Na Tamil pesa kattukittu. Okay, I'm trying to speak Tamil. I hope by next time I will. But and also to everyone, to Sam CS, what a beautiful music. I wish Border to be a great success. And audience, please accept me, love me. I need your love and support. Thank you so much everyone. Nandri. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஈவெண்ட், இந்த ஒரு நிகழ்ச்சி, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் இங்கே வந்து இதை இவ்வளோ சிறப்பாக அமைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நல்நாளில் எங்களோட படத்தோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட டைட்டில் பார்டர். ஸோ முதல்ல எல்லாருக்கும் நான் டீம் மொத்தத்துக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். எல்லாரும் இங்கே வந்து பேசினாங்க. முக்கியமாக ஒவ்வொரு படத்துலேயும் என்னுடைய டீமை தான் நான் வந்து ரொம்ப நம்புவேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட ஒர்க், ஈவன் இந்த சின்ன இந்த ட்ராலி தள்ளுற ஒருத்தர்லேருந்து, கிரெயின்மேன்லேருந்து, இல்லை ஒரு லைட்மேன்லேருந்து அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு மெனக்கெடல் தான் ஒரு படத்தோட உண்மையான அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி உழைச்சிருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ஒரு ஒத்துழைப்பில் தான் இந்த படம் இவ்வளோ. இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் படம் டப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு காட்சியும் பார்க்கும் போது ராஜசேகர் சார் சூப்பர், எங்கள் கேமராமேன். ஏன்னா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த பேண்டமிக் டைமில் ஷூட்டு போகிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் படத்தை முடிக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 28-29 days டே அண்ட் நைட்டு. நிறைய விஷயங்கள் காமெடியெலாம் நடந்துச்சு. விடிய காலில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போது 12 மணிக்கு ஒரு டீ வரும் டைரக்டர் சாருக்கும் கேமராமேன் சாருக்கும். மிட் நைட் நான் சொல்கிறது ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு கண்ணில் தட்டிட்டு தொடச்சிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கோம், கேமரா பின்னாடி.
அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு கண்ணில் அப்படியே ஒத்திட்டு இருப்பார் என் கேமராமேன். அதுக்கப்புறம் லென்ஸை பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு they were doing it. பட் எல்லாத்துக்கும் மீறி நான் வந்து நிறைய டைம் அறிவு சார்ட்ட கேட்பேன், சார் கண்டினியூஸாக போகிறோமே சார், இப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 சப்ஜெக்ட்டு நம்ம இத்தனை நாளுக்குள்ளே நம்ம பண்ண முடியுமா சார்? சார் நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரியல. ஆனால் டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது. பட் எனிவேஸ் ஒர்க்குன்னு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு டே நைட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்குள்ளேயும் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் சாம், ஸ்டண்ட்டு பின்னிட்டாரு. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் சாம், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். என்னோட சாம்சியஸ் மியூசிக் பியூட்டிஃபுல். பிகாஸ் எனக்கு கைதி பார்க்கும் போதே எனக்கு வந்து பயங்கர அவரோட பெரிய ஒரு அட்மைரராக இருந்தேன். ஸோ இந்த படத்தில் நாங்கள் கதை கேட்டோடனே அவர் சாம்னு சொன்னோடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் சாம் சார் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது. அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், ஸ்டெஃபி ஆக்சுவலாக இப்போ லைன்ஸ் எல்லாம் மக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது, அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க. ஸோ ரியலி குட் ஸ்டெஃபி, ஆல் தி பெஸ்ட், யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இன்னும் சாங் நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டல, மேபி ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க. ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ரெஜினா அவங்க வர முடியல, ரியலி சாரி, பட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த ஃபிலிம். அண்ட் ஆஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப நம்புகிற ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு இடத்துல மகேஷ் சார் ஒருத்தர் இருக்கார், ரெண்டாவது அறிவழகன் சார். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். பட் அஃப்கோர்ஸ் அறிவு சார் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. அது குற்றம் 23 ஆஸ் அ ப்ரொடக்ஷனில் நான் இருந்து அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனாகவும் நான் பார்த்துக்கிட்டதுனால அவர் அவ்வளோ ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டராக இருந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் குவாலிட்டி எங்கேயுமே கெடாமல் அதை வந்து ஒரு சின்ன ஆல்டர், சார் இது வந்து கிடைக்கல, இது இப்படி பண்ணிக்கலாமான்னா அது எதுவுமே மாறாமல் பட் ஆனால் அந்த குவாலிட்டியை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு இயக்குனர்னா அது அறிவு சார் தான். ஸோ படம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 years சார் வந்து சரி என்ன பண்ணிட்டு இருக்கேன், சார் வந்து கதை பண்ணிட்டு இருந்தார், இங்கே கமிட் அங்கே கமிட்ன்ட்டு. பட் நடுவில் வந்து ஐ ஜஸ்ட் கால்டும். அப்போ வந்து இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு, என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் கிவிங் குற்றம் 23 நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை சார் அது மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு சார், எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா, இல்லை என்ன சார் இல்லை இருக்கா. இமீடியட்டாக வித்தின் 10 days he came and இந்த கதை சொன்ன உடனே எனக்கு வந்து பிடிச்சி போச்சு. அண்ட் டைட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சது. அது ஐ திங்க் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அது நிறைய லீக் ஆச்சு வெளியில். பட் இருந்தாலும் இது எங்களுக்கு இன்னும் ஆப்டாக இந்த படத்துக்கு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கதையாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே அண்ட் இது ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இந்த படம் இருந்தது. அண்ட் அதுக்கு பெரிய சப்போர்ட் அறிவழகன் சார், அவர் கொடுத்த அந்த இன்புட் நிச்சயமாக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேற ஒரு டைமென்ஷன் இந்த படம் எனக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் முக்கியமாக என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜயராகவன். விஜய் பீயிங் வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர், மோர் தென் ப்ரொடியூசர் மாதிரி நாங்கள் எப்போதுமே இது பண்ணிட்டது கிடையாது. கமிட் ஆகும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் கமிட் ஆனோம். பிகாஸ் வண்டர்ஃபுல் பர்சன், வெரி ஜென்யூன் காய். அதாவது இப்போ அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை உள்ளவர். நிறைய விஷயங்கள் அவர் வந்து பழைய ஸ்டெப்புகள் தப்பாக இருந்திருந்தாலும் நிச்சயமாக ஐ திங்க் ஆல் இன் பிக்சர்ஸ் பார்டர் வில் ஷுவர்லி all in pictures will see a big limelight in this film, through this film. So I am really happy. Vijay நிச்சயமாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அசோசியேட் ஆகும். I was telling him கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான டீமோட போ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் டு see y'all. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்ததுக்கு நம்ம அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அண்ணனுங்கெல்லாம் பார்த்து ஆல் த ப்ரெஸ் பீப்புள், இட்ஸ் ஸோ நைஸ். ஏன்னா ஒரு சினிமா ஃபங்க்ஷனை பார்க்குறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது. அண்ட் வி ஆர் ரிவைவிங் அண்ட் இன்னும்
ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் கலெக்டிங் வெல் பீப்புள் ஆர் கம்மிங் இன் ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் கேஆஸ். பட் அதை வந்து நம்ம தெளிவாக ரெஸ்பான்சிபிளாக நம்மளும் வந்து கேர் எடுத்து தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றது அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ப்ரூவிங். நல்ல படம் இருந்தால் நல்லா ஓடும் அப்படின்றது. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஸோ லாங். பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு நீங்கள் பார்த்த இன்னைக்கு அந்த மேப்பிங் டெக்னாலஜி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக பாம்பேக்கும் டெல்லிக்கும் they were flying across to come and correct it. ஸோ அப்போ எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் சார் விஜய் என்கிட்ட வந்து சார் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரபு திலக் சார் தேங்க்யூ ஸோ மச். எங்களை நம்பி எங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரைக்கு நீங்கள் கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐம் ஷுர் வி won't disappoint you and it will be a big film in your career as well. எனக்கும் இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு படமாக அமையும் அப்படின்றது எனக்கு சந்தேகமே இல்லை. தேங்க்யூ அறிவு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபிஷேக் சூப்பர்மா, நீ நானும் தான் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு விவன், உமேஷ், all the production team and to all the ladies behind all the men, my wife and Vijay's wife. இங்கே அம்மா வந்திருக்கீங்க. அண்ட் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் சார் சிவா சாரும் சொன்னார் அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே தேவை அப்படின்ட்டு. கண்டிப்பாக அம்மாவோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் ட்ராவல் எப்படி என்னன்ட்டு. அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதெல்லாம் மீறி என்னோட அம்மா வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துலையும் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கேன்னா ஐ திங்க் ஷீ இஸ் தி ஒன்லி ரீசன் ஹூஸ் ஆக்சுவலி புஷ் மீ ஸோ ஃபார். அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் இஸ் தேர், நான் விட்டு கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அம்மா இஸ் அம்மா. அண்ட் தேங்க்யூ அம்மா. அண்ட் ஸ்டில் மோர் டு கோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் லேட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீசிய முறுக்கலையே மீசை முருகணுமா? அதான் என் டைரக்டர் போயிட்டாரு. அந்த டைரக்டர் போயிட்டாச்சு. தேங்க்யூ. 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 ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி.